இந்த கடகராசியோட தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும். அது ஒரு நீர் ராசி. தண்ணி இருக்கிற இடம்னு அர்த்தம். நீர் ராசி. அதே போல இந்த கடகராசியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, மனச பொறுத்தளவு ஒரே இடத்துல நிக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு மாரி இருப்பாங்க, நாளைக்கு ஒரு மாரி இருப்பாங்க, நாளை கழிச்சு வேற மாரி ஆயிடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட தன்மை உடைய மனம் கொண்டவர்கள் தான் இந்த கடகத்தில் பிறப்பவர்கள் அநேகம் பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட எதையுமே இப்போ உங்களோட கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஒண்ணு பேசுவாங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு இன்னொன்னுக்கு போயிடுவாங்க. அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இந்த கடகத்தில் உள்ளவர்கள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். பொதுவா இதுல இன்னும் கூட உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு ஜோசியத்துல அடிப்படை கத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமா இப்படி சொல்லலாம். கடகராசிக்காரங்களுக்கு ஒரு வேளை சனி பகவான் மிக ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. நல்ல கிரகத்தோட சேர்ந்து ஆளுமை பெற்று வலுவாக இருந்தா, டெஃபினட்டா அந்த வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, மிலிட்டரியில வேலை பார்க்குறவங்க யாராவது இருப்பாங்க. இன்னும் சொல்ல போகணும்னா, அரசாங்க உத்தியோகம் பார்த்து ரிட்டயர்ட் ஆனவங்க யாராவது இருப்பாங்க. இவங்க எல்லாருமே இந்த கடகராசி நபருக்கு மூத்தவங்களா இருப்பாங்க. அண்ணனோ, அக்காவோ இப்படிப்பட்ட இடங்கள்ல அவங்களுடைய தன்மை வளர்ச்சி அப்படிப்பட்ட இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். பொதுவாக கடகராசியை பொறுத்தவரை நான் சொன்னேன், நீர் ராசின்னு சொன்னேன். நீருக்கு பின்னாடி என்ன இருக்கு? மிதுன ராசி. மிதுன ராசிங்கிறது காற்று. முன்னாடி சிம்ம ராசி. சிம்ம ராசிங்கிறது நெருப்பு. அப்ப 2 பக்கம், ஒரு பக்கம் காத்து, ஒரு பக்கம் நெருப்பு, நடுவுல தண்ணி. இது எப்படி இருக்கும்னு பாருங்களேன். அப்ப தண்ணியை வந்து ரொம்ப கொதிக்க வச்சா கொதிக்கும், ஆஃப் பண்ணிட்டா கூலிங் ஆயிடும். இப்படி தங்களை தாங்களே எந்த கட்டத்திலும் தங்களை தான் கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய எண்ணங்களோட தான் இவங்க இருப்பாங்க. பொதுவாக கடகராசிக்காரங்க ஆசைப்படாம வாழுகிற வரைக்கும் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிடுவாங்க. இது எனக்கு வேணும் அப்படிங்கிறத விட இது எனக்கு தேவையில்லைப்பா, போனா போய் தொழுது அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல ஒரு பேர் கிடைச்சிரும், புகழ் கிடைச்சிரும். உதாரணத்துக்கு கர்ம வீரர் காமராஜர் வந்து கடகராசியில பிறந்ததாக சொல்றோம். அவர் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு நினைச்சதுனால, கல்யாணம் கூட வேண்டான்னு இருந்ததுனால, இன்னைக்கு வரைக்கும் அரசியல் பண்றவங்க அவர் பேரை உச்சரிக்காம அவங்களால அரசியலே பண்ண முடியாதுங்கிற பேர் புகழோட இன்னைக்கு நிலைச்சு நிக்கிறார். இன்னும் சொல்ல போனா கடகராசிக்காரங்களுக்கு பாருங்க, மீனராசிக்காரங்களோட ஒரு தொடர்பு இருக்கும். ஒருவேளை கல்யாணம் பண்ணா மனைவி மீன ராசியா இருப்பா, இல்ல குழந்தைங்க மீன ராசியில பிறக்கும், இல்ல உடன்பிறப்புகள் மீன ராசியில் இருப்பாங்க. இப்படிப்பட்ட மீன ராசியோட ஒரு நட்பு, தொடர்பு, திருமணம் ஏதாவது ஒண்ணு கண்டிப்பாக வந்தே தீரும். அதே போல பிள்ளைகளை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, அநேகமா பார்த்தீங்கன்னா, இந்த கடகராசியில பார்க்குறவங்களுக்கு தனுசு ராசி, மீன ராசி, கன்னி ராசி, சிம்ம ராசி இது தொடர்புடைய மாதிரி தான் பிள்ளைகளும் இருப்பாங்க. அப்ப இந்த பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியது கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ராசியின்படி தான் அமையுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இந்த கடகராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நல்லா வரணும், நல்லா முன்னேறணும், ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கு, பிரச்சனை இருக்கு, அதை தீரணும்னு நினைச்சீங்கன்னா, ஏதாவது கோயில்களுக்கு போய் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவு போட்டீங்கன்னா ரொம்ப பிரமாதமான நன்மைகள் கிடைக்கும். அதே போல எந்த ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடியும் வீட்டில் ஒரு தெராசு ஒன்று வாங்கி வச்சு அதை தொட்டு கும்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களோட முயற்சிகள் பிரமாதமாக வெற்றி பெறும். இன்னும் சொல்ல போகணும்னா